Hi friends, welcome to my channel Mugam Illaa Mugavari. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு herbal bath powder. இதுதான் எப்படி நம்ம ஹோம்மேடா செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு மெயின் இன்கிரிடியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பாசிப்பயிறு, அதாவது பச்சை பயிறுன்னு சொல்லுவோம் இல்லையா, முளைக்கட்டுவோம் இல்லையா. ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்கிரிடியன்ட் இதுக்கு. ஸோ இப்போ நான் சொல்ல போகிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அரை கிலோ பாசிப்பயிறுக்கானது தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அரை கிலோ பாசிப்பயிறு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து பாக்கி எல்லாமே சொல்ல போகிற அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே 100 கிராம் தான். ஃபர்ஸ்ட் கஸ்தூரி மஞ்சத்தூள் 100 கிராமு, அடுத்து ரோஸ் பெட்டல்ஸ் 100 கிராமு, இதெல்லாமே எடுத்துக்கலாம். நீங்கள் இதெல்லாமே வீட்லேயே ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணாலும் ஓகே தான், இல்லை இது மாதிரி பவுடராக கிடைக்கும் அதை எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். அடுத்து வெட்டிவேர் 100 கிராமு, அடுத்து ஆவாரம் பூ 100 கிராமு, இதெல்லாமே அரை கிலோ பாசிப்பயிருக்கு. பாக்கி இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே 100 கிராம். அடுத்து பூலாங்கிழங்கு 100 கிராமு. இதெல்லாம் நீங்கள் ரா மெட்டீரியலாக கிடச்சி அதை நீங்கள் ஃபைன் பவுடராக அரைச்சிக்கிட்டாலும் ஓகே, இல்லை ஸ்ட்ரைட்டாக பவுடராக வாங்கிக்கிட்டால் கூட ஓகே. அடுத்து கோரக்கிழங்கு 100 கிராமு. இந்த பவுடரில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதை நான் சொல்கிறேன் ஒன்று ஒன்றா. அடுத்து ஆரஞ்சு தோல், அந்த ஸ்கின் பீல் பண்ணியிருப்போம் இல்லையா, அது 50 கிராம் எடுத்தால் போதும். அல்ல அப்படின்னா ஒரு 10 to 15 ஆரஞ்சோட ஸ்கின் கிடச்சிதுன்னா அதை நல்லா ட்ரை பண்ணி பவுடர் ஆக்கிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ். இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பவுடராக மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ நான் மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாசிப்பயிரை பார்த்திங்கன்னா மிக்ஸிலே போட்டு நல்லா அரைச்சிட்டேன். பாக்கி எல்லாமே நான் பவுடராக வாங்கிட்டனால அப்படியே எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இல்லை நீங்கள் எல்லாமே ரா மெட்டீரியல்ஸாக உங்களுக்கு கிடச்சிதுன்னா அதை நல்லா ட்ரை பண்ணி மெஷினில் கொடுத்து நீங்கள் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும். ஓகே, இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு உங்கள் பாத்ரூமில் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மெஷர்மெண்ட்ஸ், இந்த அளவு எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ஒருத்தர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். குளிக்கிறதுக்காக ஒரு 4 ஸ்பூனும், ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்ப 1 ஸ்பூனும் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது மாதிரி யூஸ் பண்ணுறப்ப எனக்கு இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 monthsக்கு சாலிடாக வரும். ஸோ நீங்கள் வீட்டில் எத்தனை பேர் யூஸ் பண்ண போகிறீங்களோ, குழந்தைங்களா இருந்தால் ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவோம், பெரியவங்களாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் இது பண்ணிக்கோங்க. ஸோ அரை கிலோ பாசிப்பயிருக்கான மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே 100 கிராம். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேர் ஆகிடுவீங்க, ஒயிட் ஆகிடுவீங்க அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன். டெஃபினட்டாக இது யூஸ் பண்ணுறப்ப நமக்கு ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக காட்டும். இது நான் வந்து பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. எனக்குமே பார்த்தீங்கன்னா ஓகே ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருந்துச்சு, ஓகே நம்ம வந்துட்டு ஏதாவது ஃபேஸ்க்காக பண்ணணும்னு சொன்னப்போ நான் நிறைய யூடியூப் சர்ஃப் பண்ணி எனக்கு தெரிஞ்ச சில பேர்கிட்ட கேட்டு இதெல்லாம் நான் ஹோம்மேடாக பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஒரு 2 weeksலேருந்து ஒரு 3 weeks வரைக்கும் எனக்கு ஒரு சேஞ்ச் கூட தெரியல. அப்புறம் என்ன பண்ணுறது, காசு போட்டு வாங்கிட்டோமே, இது தீர்ற வரைக்கும் யூஸ் பண்ணுவோமே நினச்சி யூஸ் பண்ணேன். பார்த்தா ஒரு 1.5 monthலேயே நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்குன்னு. ஸோ அப்போ தான் ஓகே கொஞ்சம் லேட்டாக தான் நமக்கு வேலை செய்யுது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் இப்போ இது செகண்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து கண்டிப்பாக கலர் ஆகலை, ஒயிட் ஆகலை, ஆனால் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்குது. எப்போவுமே ஒரு டல்லாக இருக்கும், பட் இந்த பவுடர் யூஸ் பண்ணுறப்ப எனக்கு ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருந்துச்சு. பட் எனக்கு அது விசிபிளாக தெரியறதுக்கு ஒரு 3 weeks எடுத்தது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது வேலை செஞ்சுது. ஸோ இந்த வாட்டியும் பரவாயில்லை, இதே நம்ம கண்டினியூ பண்ணலாம். மேபி ஃப்யூச்சரில் கலராக கூட நமக்கு ஸ்கின் டோன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம். ஸோ இந்த பவுடரை வந்து நான் திரும்ப கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் எல்லோரும் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கும் ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் நான் கேரண்டியாக சொல்கிறேன் ஃபேஸ் நல்லா பிரைட் ஆகும். அதுக்கு நான் ஷியோராக சொல்கிறேன். நீங்கள் ஃபேராக இருக்கீங்க, டார்க்காக இருக்கீங்க, எந்த ஸ்கின் டோனாக இருந்தாலும் கண்டிப்பாக இது யூஸ் பண்ணுறப்போ நமக்கு ஃபேஸ் பிரைட்டாக எடுத்து கொடுக்கும். ஃபேர் ஆகும், ஸ்கின் டோன் சேஞ்ச் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியலை. மேபி யூஸ் பண்ண ஃப்யூச்சரில் விசிபிளாக தெரியலாம். ஸோ இப்போதைக்கு இது யூஸ் பண்ணால் நமக்கு ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்கும். அண்ட் பிரைட்டாக இருக்கிறதுக்காக இந்த ஹெர்பல் பாத் பவுடர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஆக்சுவலி ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு, இனிமேல் கண்டினியூஸாக உங்களுக்கு வீடியோ கிடைக்கும். ஸோ இந்த ஹெர்பல் பாத் பவுடர் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கான ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.